வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். ஹாலிவுட்ல ஆனியா டெய்லர், கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் மற்றும் பலர் நடிச்சு ஜார்ஜ் மில்லர் டைரக்ட் பண்ணி மேட் மேக்ஸ் பிரான்சைஸ்ல 5வது படமா ஆல்ரெடி 2015ல ரிலீஸ் ஆன மேட் மேக்ஸ் பியூரி ரோடு படத்தோட ப்ரீக்வல் மூவியா பியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பியூரியோசா இந்த படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகி சின்ன வயசுல அவங்க அம்மாவோட அவங்களோட இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வில்லனோட அடியாட்கள் பியூரியோசாவை கடத்திட்டு போயிடுறாங்க. தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு பியூரியோசாவோட அம்மாவும் பியூரியோசாவை தேடி போய் அவளை கண்டும் பிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த நேரம் தான் ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. பியூரியோசாவோட அம்மாவை அவளோட கண்ணு முன்னாடியே வில்லன் கும்பல் கொடூரமா போட்டு தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் வில்லன் கும்பல் பியூரியோசாவை பிணைய கைதியா வச்சு அவங்க இடத்துல வளர்த்துட்டு இருக்காங்க. அவளும் ஒரு கட்டத்துல வளர்ந்துடுறா. வளர்ந்தவ சும்மா இருப்பாளா, தன்னோட சொந்த இடத்துக்கு போகணும், தன்னோட அம்மாவை கண்ணு முன்னாடியே கொண்ட அந்த வில்லனுக்கு சாவுக்கு மேல உன்னை காட்டணும்னு முடிவு பண்ணி சம்பவத்தை நடத்த ஸ்டார்ட் பண்றா. இதுக்கப்புறம் கதையில என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, ஃபைனலா பியூரியோசா வில்லனை போட்டு தள்ளினாலா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் நடிச்சாலுமே படம் பார்த்து முடிச்ச உடனே நம்ம மைண்ட்ல இருக்க போறது ரெண்டே கேரக்டர் தான். ஒன்னு பியூரியோசா, இன்னொன்னு டெமண்டஸ். இந்த 2 கேரக்டர் தான் மைண்ட்ல நிக்கும். அந்த அளவுக்கு இந்த கேரக்டர்ல நடிச்ச ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. புரோட்டகனிஸ்ட் ரோல் பண்ண ஆனியா டெய்லரை பிசிக்கலா ஸ்ட்ராங்கா காட்டாம மைண்ட் லெவல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா காட்டியிருந்தாங்க. தரமா இருந்துச்சு. இவங்க தான் வளர்ந்த பியூரியோசாவோட ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, சைல்டு பியூரியோசாவோட ரோலை அந்த சின்ன பொண்ணுமே சூப்பரா பண்ணியிருந்தா. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் சொல்லியே ஆகணும், அவரை தோரா பார்த்துட்டு எந்த படத்துல பார்த்தாலுமே அவர் எனக்கு தோரா தான் தெரிவாரு. ஆனா இந்த படத்துல பார்த்தா அவர் எனக்கு தோரா தெரியல. ஏதோ வேற ஒரு ஆள் மாதிரி தான் தெரிஞ்சாரு. மனுஷனை உத்து பார்த்துட்டு இருந்தேன். அவரோட மூக்கு கொஞ்சம் நீளமா சூனியக்காரி மாதிரி இருந்துச்சா, ஒருவேளை வேற ஒரு ஆள் போல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா அவர் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வேற லெவல்ல பண்ணி வச்சிருந்தாரு. ரொம்பவே பவர்ஃபுல்லா கொடூரமான ஒரு வில்லனை காட்டியிருந்தாங்க. அவரை ஒரு இடத்துல ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிருவான், அவனை பிடிச்சிட்டு ஒரு தண்டனை கொடுப்பாரு. அதெல்லாம் பங்கமா இருந்துச்சு. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்ட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷன் செம்மையா பண்ணியிருந்தாரு. இவங்களை தவிர இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா கொடுத்திருந்தாங்க. குறிப்பா பியூரியோசாக்கு ஒரு இடத்துல ஜோடி ஒண்ணு கிடைக்கும். அவருமே இந்த படத்துல நல்லா பண்ணியிருந்தாரு. இப்படி ஆக்டிங்ல தான் பின்னிருக்காங்கன்னு பார்த்தா இந்த படம் டெக்னிக்கலாவும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். ஹாலிவுட்ல பிரம்மாண்டமான படங்கள் பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. அந்த குறைய இந்த படம் நல்லாவே தீர்த்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தாறுமாறான பிரம்மாண்டமான படம் இது. இந்த படத்தை தியேட்டர்ல தான் நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். அப்பதான் அந்த பிரம்மாண்டத்தை உங்களாலேயும் ஃபீல் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாத வெறும் பாலைவனம் தான் அந்த இடம். ஆனா அந்த இடத்தை அவங்க கன்சியூம் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ல கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு வெறும் பாலைவனத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை காட்ட முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டாங்க. வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா தாறுமாறா பண்ணியிருந்தாரு. இந்த படம் யாருக்குன்னா, ஆக்ஷன் மூவிஸ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேன்றவங்களுக்கு தான் இந்த படம். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொட்டி கிடக்கு. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல தான் படமே. அந்த அளவுக்கு தாறுமாறான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்து படம் முடிகிற வரையும் ஒரே சேசிங் ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் இருக்கும். படம் பரபரன்னு விறுவிறுப்பா போகும். அதுவும் படத்துல இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸ்டன் சீக்வன்ஸ் கொட்டி கிடந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டன் சீக்வன்ஸுமே அவங்க மெனக்கெட்டு வேற மாதிரி டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு சாதாரணமான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அம்மாவை கொன்னவன குழந்தை வளர்ந்து வந்து பழி வாங்குற கதை. அதை இந்த அளவுக்கு தரமா ஸ்கிரீன் பிளே செதுக்கி எடுத்திருக்காரு. அத்தனைக்கு இந்த படத்தோட டைரக்டர் ஜார்ஜ் மில்லருக்கு 80 வயசுங்க. இந்த வயசுலயும் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். என்னப்பா இந்த படத்துக்கு இந்த கூவிக்கிட்டு இருக்க, இந்த படத்துல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. படம் முழுக்கவே சேசிங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கனாலேயே படத்துல பிரீத் பண்ற டைம்ங்கிறது சுத்தமா கிடையாது. கொஞ்சம் கூட கேப் விடாம தடாலடியா போட்டு பொழந்து கட்டிட்டே இருக்கானுங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. அதனாலேயே நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னடா பொழுதுனைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு சில பேருக்கு தோணலாம். அதுக்குன்னு போர்லாம் படம் அடிக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து அந்த மியூசிக்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. மேட் மேக்ஸ் பியூரி படத்தை பார்த்தா அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்தா ரொம்பவே கலர்ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. எனக்கு மேட் மேக்ஸ் பியூரி ரோடோட அந்த வைப்பு தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த வைப்பு நல்லா இருக்கு, பட் எனக்கு அது செட் ஆகல.
அந்த படம் மாதிரியே இந்த படத்தையும் கொஞ்சம் டார்க்கா கொண்டு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல விஎஃப்எக்ஸுமே கொஞ்சம் இடத்துல பிசுறு வாங்குச்சு. அதுக்குன்னு படம் பாக்குறப்ப துண்டா தெரியாது, நோட்டீஸ் பண்ணணும்னு மைன்யூட்டா நோட்டீஸ் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும். அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன் கேரக்டரை இனிஷியலா செம்மையா காட்டியிருந்தாங்க, ரொம்பவே கொடூரமா பவர்ஃபுல்லா. ஆனா கிளைமேக்ஸ்ல அவனை சப்புன்னு முடிச்சிட்டாங்க. அது என்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதை புஷ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அதை ஏன் இப்படி சிம்பிளா முடிச்சாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மத்தபடி இந்த படம் ஒரு தரமான படம், தாறுமாறான சம்பவம். இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் படம். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 3.75 அவுட் ஆஃப் 5. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு காலம் வளர்ந்தாலுமே ஹாலிவுட்டோட ரேஞ்சை நம்மளால தொட முடியலன்னு நம்மளே பிரமிப்பா பாக்குற அளவுக்கு தான் எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த படம் நீங்க பாத்துட்டீங்கன்னா படத்தை பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை.